ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், கிரிட்டிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் அண்டு ஆர்குமெண்ட்ஸ் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அதில் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஆர்குமெண்ட்ஸ் மோர் தென் ஒன் இருக்குங்க, மோர் தென் 2 இருக்கும். அதனால தான் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ளூரல் ஃபார்மில் கொடுத்துருக்கோம். ஜென்ரலி ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் யாருக்கு வரும் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பேங்க் எக்ஸாம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஐபிபிஎஸ், எஸ்பிஐ, பிஓ கிளர்க் எழுதக்கூடியவங்க, எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ஸ், கேட்டு மேட்டு நிஃப்ட், கியூட்டி, கிளாட், மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹையர் ஸ்டடி எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து கண்டினியூஸாக இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே வருவாங்க. ஓகேங்களா? இது எங்கே இருக்குது, எப்படி நம்ம கண்டென்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ கண்டென்ட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதான் வந்து லாஜிக்கல் ரீசனிங் மென்டல் எபிலிட்டியோடைய கண்டென்ட்டு. இதில் வரிசையாக நம்ம டாபிக் வந்து கவர் பண்ணிக்கிட்டே வரோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம டேட்டா சஃபிஷியன்சி பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு இல்லையா? டேட்டா சஃபிஷியன்சி பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்டு ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் அண்டு ஆர்குமெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இப்போ காசஸ் அண்ட் எஃபெக்ட், வரிசையாக டாபிக் இருக்குதுங்க. இது முடிச்சுட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ டாப்பிக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட், ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அந்த மீனிங் உங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு மீனிங்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது புரியுது, என்னது கூற்றுகள். ஆர்குமெண்ட்ஸ் என்ன பண்ணுறோங்க, கண்டிப்பாக நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறோம். என்னுடைய ஆர்குமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இது வரும், சரி வரும், சரி வராது, சரி வரும், சரி வராது அப்படின்னு சொல்கிறோம். இப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்குறோம். இதான மீனிங்கு. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்துக்கோ. கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் கொஸ்டின்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இங்கிலீஷ்னால் என்ன மீனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து கேட்பாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்னால் இந்த ப்ரோஸ் பொயட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் கிடையாது. ப்ரோஸ் பொயட் சொல்கிறோம் இல்லையா, இங்கிலீஷ் ப்ரோஸ் பொயட் அதுலேருந்து கிடையாதுங்க. ஜென்ரலாக நம்ம வேர்ல்டில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ், இஷ்யூஸ்னால் என்ன மீனிங்கு, ஏதாவது ப்ராப்ளம்ஸ், ஃபேக்டர்ஸ், அதை பேஸ் பண்ணி ரியல் ஃபேக்ட்ஸை கேட்பாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து தொடர்ந்து நியூஸ் பேப்பர்ஸ் படிங்க, நியூஸ் சேனல்ஸை பாருங்கள். உங்களுக்கு வந்து டைமிங் இல்லை அப்படின்னா மேகசின்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மேகசின் படித்தா மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ், காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் இது மாதிரி டாப்பிக்கை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியாது, சிரமமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ பேசிக்காகவே இங்கிலீஷில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இப்போ சின்னதாக ஒரு பேசிக் கான்செப்டை சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் டிஸ்கஷனில் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ என்ன அந்த பேசிக் கான்செப்ட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அந்த கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே தான் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 கூட ஆர்குமெண்ட்ஸ் இருக்கலாம். சரிங்களா? எப்படி இதை சால்வ் பண்ணக்கூடிய சின்னதாக ட்ரிக்ஸை நான் கொடுக்குறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. எப்படி சால்வ் பண்ணுற ட்ரிக்ஸ் பாருங்கள். இப்போது நான் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து நல்லா படித்து மார்க் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வர்றேன். இப்போ என்ன பண்ணுறீங்க, ஆர்குமெண்ட்ஸ் பண்ண வரீங்க. அப்படி ஆர்குமெண்ட்ஸ் பண்ணும் பொழுது 2 வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எஸ் சார், ஐ வில் அக்ரி, ஐ அக்ரி அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்க. நோ அப்படின்னு போகிறீங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லிடுவீங்க. அதெல்லாம் இல்லை, நான் வந்து படிச்சுக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். ஒருத்தர் சொல்கிறத நம்ம அப்படியே சரின்னு சொல்கிறோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? பட் எஸ்ஸு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ஆர்குமெண்ட் தான் போகிறீங்க, நோன்னு சொன்னாலும் ஆர்குமெண்ட் போகிறீங்க. இப்போ எஸ்ன்னு சொல்லிட்டா அதுக்கு பேர் ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். நோன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு வந்து வீக் ஆர்குமெண்ட். ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட், வீக் ஆர்குமெண்ட்.
கொஸ்டின்ஸில் அவன் கேட்டிருப்பான், இது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டு, ஃபஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட், செகண்ட் ஒன் இஸ் வீக் ஆர்குமெண்ட், தேர்ட் ஒன் இஸ் ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். இது மாதிரி மாற்றி மாற்றி ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பான். அப்போ ஸ்ட்ராங்கிற மீனிங் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம், வீக் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். சரி, எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எந்தெந்த ஆர்குமெண்ட்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ டெவலப்மெண்ட்னா அதாவது எந்த ஒரு ஈவெண்ட்டும் எந்த ஒரு செயல் இருந்தாலும் அதை வந்து டெவலப் ஆகிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து நல்லா படித்து நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எஸ் நான் வந்து நிறையா படித்து நல்லா ஸ்கோர் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறது டெவலப்மெண்ட் தானே. அதே மாதிரி க்ரோத், ஸோ ஆல்மோஸ்ட் சேம் தான். க்ரோத், டெவலப்மெண்ட், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கால்டு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற மீனிங்கு வந்துடும். வீக் ஆர்குமெண்ட்ஸை நம்ம வந்து கிளியர் பண்ண முடியாது, பட் நம்ம க்ளூ கொடுக்கலாங்க. என்னென்ன க்ளூ பாருங்கள், அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஒன்லி இட்ஸ் நாட் எ கீவேர்டு, அது கீவேர்டு கிடையாது. அதாவது எங்கிறங்க, நான் மட்டும்தான் படித்து பாஸ் ஆவேன், நீ எப்பயுமே ஃபெயில் ஆவ அப்படின்னு சொல்லி ஒன்லி அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மீனிங் எல்லாமே வீக் ஆர்குமெண்ட்ஸ். இன்னொரு மீனிங் என்ன தெரியுங்களா? கம்பேரிஷன். இன்னொருத்தரை வந்து நம்ம கம்பேரிஷன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கங்களேன், தட் ஆர்குமெண்ட் இஸ் வீக் ஆர்குமெண்ட். ஒருத்தரை கம்பேர் பண்ணுறோம், கலரை கம்பேர் பண்ணுறோம், ஈவெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறோம், ஆக்டிவ்னஸை கம்பேர் பண்ணுறோம். ஏதாவது கம்பேரிட்டிவ் ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா தட் ஆர்குமெண்ட் இஸ் வீக் ஆர்குமெண்ட்ஸ். யாராவது சஜஷன் கொடுக்குறாங்க, சஜஷன், ஓகேங்களா? ஸோ சஜஷன், ஒப்பீனியன், சரிங்களா, ஒப்பீனியன், அட்வைஸ், சரிங்களா, அட்வைஸ், இது மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா தீஸ் ஆர் தி வீக் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதெல்லாம் வந்து வீக் ஆர்குமெண்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிறது கிளியர் ஆகிக்கணும். ஸோ பார்த்துங்க, ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்ஸ்னால் எது, வீக் ஆர்குமெண்ட்ஸ்லாம் எதுன்னு சொல்லி ஒரு சின்னதாக குழு தான் நான் கொடுத்துருக்கேன், ட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். பட் இந்த ட்ரிக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக நம்ம சம் சால்வ் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுவோம். வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணிக்கங்க. என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டி இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ். புரியுதா? இங்கிலீஷ் தான்ப்பா. இங்கிலீஷ் லாங்குவேஜை நீங்கள் வந்து நிறைய வெக்கபுலரிஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி தே ஆர் ஃப்ரம் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி சொல்கிறது கேந்திரி வித்யாலயா ஸ்டூடெண்ட்ஸ் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணுறது. எஸ்எஸ்சி, அந்த கியூட் எக்ஸாமினேஷன்ஸ், நிஃப்ட்டு, கிளாட்டு, அப்படியே எக்ஸட்ரா எக்ஸாம்ஸ். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நிறைய பேசிக் லாங்குவேஜஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசிக்காகவே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம அந்த இங்கிலீஷ்க்கு டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா இது மாதிரி எக்ஸாம்ஸை நம்ம அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி நிறையா கொஷின்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொஷின். பாருங்கள், ஓப்பன் ஆகிருக்கும். இந்த ஃபஸ்ட்டு கொஷின்ஸை வந்து சிம்பிள் சிங்கிள் லைன் கொஸ்டின்ஸ், ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒவ்வொரு கொஷின். இப்போது எக்ஸாம்பிளுக்கு கேட்டு, பேங்க் எக்ஸாம்ஸ், மெயின் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பேராகிராஃப் கொஷின்ஸ் பெருசாக கொடுத்து கேட்பான். இப்போ எஸ்எஸ்சி, கிளாட்டு, நிஃப்ட்டு, இது மாதிரி மேட்டுலாம் வந்து சிங்கிள் கொஷின்ஸ் கேட்பான். ஸோ ஒவ்வொரு எஸ்எஸ்சிக்கெலாம் அப்படி தான் கேட்பான். அதே மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸ் கிளரிக்கலுக்கு மாதிரி சிங்கிள் கொஷின்ஸ் தான் கேட்பான். அது ப்ரிலிம்ஸுக்கு அப்படி தான் கேட்பான். மெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்பான். இது மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் தான் வரும். சரிங்களா? ஒன்று முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துறேன் பாருங்கள். எஸ்ன்னு சொல்லியிருந்தா பாருங்கள், இப்போ எஸ்ன்னு சொல்லியிருந்தா அது நம்ம ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா? இது வந்து சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நோன்னு சொல்லியிருந்தா வீக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுவும் சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ என்ன மீனிங்கு? அப்போ எஸ்ஸுனா ஸ்ட்ராங் கிடையாது, நோனாலும் வீக்கும் கிடையாது. அப்போ சேஞ்ச் ஆகும் எப்போனா டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டேட்மெண்ட் சிச்சுவேஷன்ஸில் சேஞ்ச் ஆகிடும். அப்போ என்ன தான் சார் பண்ணுறதுனா ஒரே வழி இங்கிலீஷ் லாங்குவேஜ்.
அப்போ கொஸ்டின்ஸை ஸ்டேட்மெண்ட்டையே நம்ம படிக்கும்போது 100% அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் வித் அண்டர்ஸ்டாண்டிங், வெக்கபுலரி அண்டர்ஸ்டாண்டிங், அதே மாதிரி சினோனிம்ஸ், எல்லாமே சினோனிம்ஸ் தான் அர்த்தம், அதோடைய அர்த்தங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக யாராருக்கு அப்படிங்கிறது சொல்லிட்டேன். அவங்களுக்கு மினிமம் 2 to 5 கொஷின்ஸ் கேட்பாங்க இந்த ஏரியாவில். அந்த 2 to 5 கொஷின்ஸ் என்னவாக இருக்கும்? ஸ்டேட்மெண்ட் ஆர்கியூமெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனாக இருக்கலாம், சரிங்களா, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த 5 கொஷின்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஷுட் இந்தியா, பாருங்கள், ஷுட் இந்தியா என்கரேஜ் எக்ஸ்போர்ட்ஸ், பாருங்கள் டாபிக் பார்த்தீங்களா, ஜென்ரல் டாப்பிக்காக அடிப்பான். ஸோ எதையும் வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து வரவே வராது. சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, சரிங்களா, ஜிகேஸ், இது மாதிரி எதுவும் வராது. ஜென்ரல் டாப்பிக்காக இருக்கும். ஒரு நடந்த நிகழ்வாக இருக்கும், நடக்க போகிற நிகழ்வாக இருக்கும், நடந்து முடிஞ்ச நிகழ்வாக இருக்கும். இது மாதிரி தான் கேட்பான். ஒரு சோஷியலிஸ்ட்டாக கேட்பான்னு வச்சுக்கலாம் கொஷினு. ஷுட் இந்தியா என்கரேஜ் எக்ஸ்போர்ட்ஸ் when most things are insufficient for internal use itself? புரியுதுங்களா? தனக்கே கிடைக்க மாட்டேங்குது. இப்போது வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ணணுமா அப்படியான கொஷின் அது தனக்கே. ஸோ வென் மோஸ்ட் திங்ஸ் ஆர் இன்சஃபிஷியன்ட் ஃபார் தி இன்டர்னல் யூஸ் இட் செல்ஃப், இப்படிங்கிறப்ப என்கரேஜ் பண்ணணுமா, இது மாதிரி ஒரு கொஸ்டின் போட்டு கேட்பாங்க. இப்போ ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம வரலாம், சரிங்களா. ஆர்குமெண்ட் பார்க்கலாங்களா. ஒரு எஸ்னா நம்ம என்ன மீனிங்கு? ஸ்ட்ராங் அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. எஸ், we have to earn foreign exchange to pay for our imports. புரியுதுங்களா? அதாவது எக்ஸ்போர்ட் நமக்கு இன்சஃபிஷியண்ட் அப்படிங்கிறது புரியுது, எங்களுக்கு வந்து பத்த மாட்டுது தான், எங்களுக்கே பத்த மாட்டுது தான். ஆனால் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியாது, அதே மாதிரி இம்போர்ட்டையும் தடுக்க முடியாது. என்ன மீனிங்க? எஸ், we have to earn foreign exchange டு பே அவர் இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. இது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டாக கீழே பாருங்கள், ஆப்ஷன்ஸில் பாருங்களேன். ஒன்லி ஒன் ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட், ஒன்லி 2 ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட், எய்தர் 1 or 2 ஸ்ட்ராங். அப்போ என்ன ஆப்ஷன்ஸில் என்ன பார்த்துக்கோன்னா, எதையும் வீக் பற்றியே சொல்லலை, எல்லாமே ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டா அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் தான் கீழே ஆப்ஷன்ஸில் கேட்டிருக்கான். நம்ம எஸ்னா அப்போ உடனே ஒன்று என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சாரி, எஸ்ஸு வந்திருக்குது, ஆனால் எஸ்ன்னு சொன்னால் அது ஸ்ட்ராங் தானே. இந்த கொஸ்டினுக்கு வரலாம், இன்னொரு கொஸ்டினுக்கு வராமல் போகலாம், சரிங்களா. அதோட மீனிங் எஸ்ஸுனா அதாவது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் அப்படிங்கிற மீனிங் கிடையாது. அதான் இங்கே வந்து சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன், கிடையாது. பட் வந்து சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் சேஞ்ச் ஆகும். ரைட், நெக்ஸ்ட்டு பாருங்கள். நோ, ஈவன் செலக்டிவ் என்கரேஜ்மெண்ட் வுட் லீட் டு ஷார்ட்டேஜஸ். ஸோ ஈவன் செலக்டிவ் என்கரேஜ்மெண்ட் வுட் லீட் டு ஷார்ட்டேஜஸ். அப்போ இந்த 2 ஆர்குமெண்ட்ஸில் யூ கேன் ஜஸ்டிஃபை வெதர் இந்த ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்ஸ் 1 or 2 இஸ் தி ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். இல்லை எது வந்து ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்? ரெண்டுமே வா, எய்தர் ஆரா, ரெண்டுமே இல்லையா, இல்லை 1 மட்டுமா, இல்லை 2 மட்டுமான்னு சொல்லி தான் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கான், சரிங்களா. ஸோ என்ன பண்ணணும்? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணணும். இப்போ ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரி அப்படின்னா அதோடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வெரி 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 இம்பார்ட்டண்ட், சரிங்களா. நமக்கு வந்து பத்தலைனாலும் கூட ஓரளவுக்காவது நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அப்போது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக என்ன வந்துடுதுங்க? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ, ஒன்லி ஆர்குமெண்ட் 1 இஸ் ஸ்ட்ராங். புரியுதா? இப்போ ஒரு கொஷின் வரலாம், ஏன் சார் வந்து நோ, ஈவன் செலக்டிவ் என்கரேஜ்மெண்ட் வுட் லீட் டு ஷார்ட்டேஜஸ். அப்போது என்ன சொல்லியிருக்காங்க? அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக இது இல்லை, புரியுதுங்களா. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு அதை பற்றி எதுவுமே சொல்ல. ஈவன் செலக்டிவ் என்கரேஜ்மெண்ட் வுட் லீட் டு ஷார்ட்டேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்லி எஸ்கேப் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கனால விச் இஸ் நாட் ஏ ஸ்ட்ராங், விச் இஸ் மேபி வீக். அப்போது வந்து ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட் ஒன் ஸ்ட்ராங் இஸ் தி ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 2 பார்த்துக்குங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கிலீஷ் தான் இருக்கும். இங்கிலீஷில் நீங்கள் வந்து ஈச் அண்ட் எவரி வெக்கபுலரிஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சால்வ் பண்ண முடியும், ஓகேங்களா.
ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போகலாம். should all the drugs patent, சரிங்களா, should all the drugs patent and manufacture in western countries be first tried out on sample basis before giving license for sale to general public in India. புரியுதுங்களா? அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் ட்ரைட் அவுட் ஆன் சாம்பிள் பேசிஸ் பிஃபோர் கிவிங் லைசன்ஸ் ஃபார் சேல் டு ஜென்ரல் பப்ளிக் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து ட்ரக்ஸை வந்து அங்கே அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணினாலும் ஒரு 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 சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டு சில பேர்த்துக்கெலாம் கொடுத்து சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அப்படி தாங்க செய்கிறாங்க. இல்லாட்டி எங்களுடைய மக்களுடைய நிலைமை என்ன ஆகிறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதான் எஸ்ன்னு வந்துடுது. இல்லை அப்படிலாம் அவங்க கொடுக்கவே மாட்டுறாங்க, கண்டபடி கொடுக்குறாங்க தெரியுமா அப்படி சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமாக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பிஃபோர் கோயிங் டு ஆர்குமெண்ட்ஸ் யூ கேன் என்ன சொல்கிறேங்க அசஸ் பண்ணிக்கங்க. இப்போ ஆர்குமெண்ட்ஸ்க்கு வரலாம். எகெயின் சொல்கிறேன் பாருங்கள், எஸ்ன்னு வந்தால் ஸ்ட்ராங் கிடையாது, மீனிங் தான் எஸ், மீனிங் தான் எஸ்ன்னு கொடுத்துட்டா உடனே ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் அப்படின்னு கிடையாது. ஆனால் கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது எல்லாம் ஸ்ட்ராங் பற்றி தான் கேட்டிருக்கேன். அதையும் பார்த்துக்கணும், வீக் இருக்குதா ஸ்ட்ராங் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்ஸ் பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துக்கலாம், எஸ், மெனி சச் ட்ரக்ஸ் ரிக்வயர்ட் டிஃப்ரெண்ட் டோசஸ் அண்ட் டியூரேஷன் ஃபார் இந்தியன் பாப்புலேஷன் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் நெசசரி. ஆமாம் இல்லையா, கண்டிப்பாக இல்லையா, இந்திய மக்களுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டோஸ் இருக்கு இல்லையா, அந்த டோஸு ஒரு ஒரு டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க ட்ரக்ஸை, அப்போ நீங்கள் வந்து ஒரு 10 days எடுத்துக்கங்க, 1 month எடுத்துக்கங்க, 2 months எடுத்துக்கங்க, டியூரேஷன் கொடுக்குறாங்க. டோஸ் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணுறாங்க, ட்ரக்ஸ் எவ்வளோ கொடுக்கணுன்னு. இதை வந்து சாம்பிள் பேஸில் செக் பண்ணி நீங்கள் கொடுக்குறது தானேங்க, இது முக்கியமானதானங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தாலே புரியுது, இப்படி செய்கிறது சரிதான் அப்படின்னு. ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் தான், இல்லை எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆர்குமெண்ட், நோ இப்படிலாம் சரியில்லை, திஸ் இஸ் ஜஸ்ட் நாட் ஃபீஸிபிள் அண்ட் ஹென்ஸ் cannot be implemented. இதை வந்து பார்த்துங்களேன், அப்படியே ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு ஸ்டேட்மெண்ட், கான்ட்ரவர்சியான ஆர்குமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா, என்ன கான்ட்ரவர்சி, இதெல்லாம் நடக்க காரியமா, ஒவ்வொரு சாம்பிளும் நீங்கள் கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு மக்களுக்கு இது கொடுக்குறேன்னா ஆக்சுவலாக இது வந்து உயிர் சம்மந்தப்பட்டது, லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம், கண்டிப்பாக வந்து நாட் ஃபீஸிபிள்னு சொல்லக்கூடாது, நீங்கள் கண்டிப்பாக நெசசரி செஞ்சு பார்க்கணும். அப்படிங்கிற போது இது என்ன இருக்குது, ஸ்ட்ராங்கு ஸ்டேட்மெண்ட், நான் ஸ்ட்ராங்கு ஆர்குமெண்ட் இல்லாமல் போகுது. ஸோ எகெயின் அது சொல்கிறது கொஸ்டின் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு அதில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் வந்து ஒன்லி ஆர்குமெண்ட் 1 is ஸ்ட்ராங் தான் ரைட்டான விடை. சரிங்களா, சரியான விடையாக ஆயிடுது. சார் நான் சொல்கிறது எல்லாமே அதே மாதிரி இருக்குன்னா, ஸோ சிம்பிளஸ்ட் கொஸ்டின், எல்லாம் சிம்பிளாக கொஸ்டின் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஒன்று வந்துட்டு இருக்குது. அடுத்தடுத்து நம்ம போக 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 வித்தியாசத்தை வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் போகலாம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட், ஷுட் இந்தியா, அதே மாதிரி இப்போ ஷுட் இந்தியாலாம் வரும்பொழுதே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஈஸியான சம் தான் இது. ஷுட் இந்தியா மேக் எஃபர்ட்ஸ் டு ஹார்னஸ் சோலார் எனர்ஜி டு ஃபில் இட்ஸ் எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்ஸ். புரியுதுங்களா, ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் என்னது, எனர்ஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இத்தனை மக்களுக்கு நம்ம எனர்ஜியை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் என்ன இருக்குது, சோலார் எனர்ஜியை கொண்டு வரணும். புரியுதுங்களா, கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கொண்டு வந்துடணுங்க கண்டிப்பாக, ஏன்னா நிறையா எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு சொல்ல போகிறோம். இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி போக போகிறோம். அதான் மீனிங். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் பார்க்கலாம். எஸ் மோஸ்ட் ஆஃப் தி எனர்ஜி சோர்சஸ் யூஸ்டு அட் ப்ரெசன்ட் இஸ் எக்ஸாஸ்டிபிள். அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பார்த்தீங்களா, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய கோல் எனர்ஜி, அதுக்கப்புறம் குரூட் ஆயில் எனர்ஜி இப்படி சொல்லிட்டு வரோம் இல்லைங்களா, அது எல்லாமே இப்போ எக்ஸாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா சோலார் எனர்ஜி இஸ் நாட் ஏ எக்ஸாஸ்டபிள்.
சரிங்களா. ரினியூவபிள் எனர்ஜி, சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது ரினியூவபிள் எனர்ஜி. அப்போ என்ன, இன்றைக்கி வந்து சூரியன் அஸ்தமம் ஆயிடுச்சு, எனக்கு சூரியன் இன்றைக்கி இல்லை அப்படின்னா, நாளைக்கு கண்டிப்பாக வரப்போகுது, வந்துச்சுன்னா அதுலேருந்து திரும்ப நான் சோலார் எனர்ஜியை எடுத்துக்குவேன் அப்படின்னா, எஸ், த மோஸ்ட் ஆஃப் தி எனர்ஜி சோர்ஸ் யூஸ்ட் அட் எ ப்ரெசன்ட் இஸ் எக்ஸாஸ்டபிள் எனர்ஜி எகெயின்ஸ்ட் எ ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்ஸ். ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிக்கோ, என்ன வந்திருக்குது, கேட்டிருக்கிறது எல்லாமே 1 இஸ் ஸ்ட்ராங்கா, 2 இஸ் ஸ்ட்ராங்கா, எய்தர் ஆர், எல்லாமே ஸ்ட்ராங் பற்றியே கேட்டிருக்கனால வீக்கு பற்றி எதுவும் சொல்லவே இல்லை. எஸ், இட்ஸ் ஏ ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் இஸ் ஸ்ட்ராங். செகண்ட் போய் செக் பண்ணோம், நோ. எகெயின் சொல்கிறேன் பாருங்கள், நோன்னு சொல்லிட்டா அது வீக்குன்னு கிடையாது, அது ஒரு மீனிங் தான். நோ, harnessing solar energy requires a lot of capital which India lacks in. நினச்சி பாருங்கள், என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் வந்து சோலார் எனர்ஜி பத்தலையாமா, இன்னும் வரலையாமா. ஸோ நம்ம ஹாட் கண்ட்ரி, ஒரு வார்ம் கண்ட்ரி, அந்த வார்ம் கண்ட்ரியில் கண்டிப்பாக வந்து சோலார் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும், குறைவாக இருக்கும். இந்த சோலார் எனர்ஜியை வச்சுட்டுலாம் நம்ம பார்க்க முடியாதுங்க, வெளிச்சமே இல்லை, எப்போ பார்த்தாலும் வந்து மழை வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மீனிங் தான். சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் கேபிட்டல், லாட் ஆஃப் கேபிட்டல்ஸ் எப்படி இருக்குது, விச் இந்தியா லேக்ஸ் இன் என்ன மீனிங்கு, குறைவாக இருக்குது. சோலார் எனர்ஜி வந்து ஹார்னஸிங் பத்தலை அப்படின்னு சொல்ல வரோம். ஸோ வீக் ஆர்குமெண்ட்ஸ். சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்தியாவில் டெய்லி வெயில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து வெயில் குறைவாக இருக்கும் இல்லைங்களா. வெயில் வந்து ரொம்ப சூரியனை பார்க்க முடியாது, எப்பயுமே வந்து கொஞ்சம் கூலிங்காகவே தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் 3 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒன்லேயே சரியான விடையாயிருது. இதுவும் பாருங்கள், எல்லாமே ஒன்லி ஆர்குமெண்ட் 1 இஸ் ஸ்ட்ராங் தான், இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4ல் டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒரே ஆன்சர் வராது, அது 2 வந்துருக்குன்ட்டு எல்லாமே அப்படியே வரும்னு சொல்ல முடியாது. அடுத்தது பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 4 ஸ்டேட்மெண்ட், should there be students union in college or university? புரியுதுங்களா கொஸ்டின்? காலேஜில் யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸுடைய யூனியன் இருக்கணுமா, கண்டிப்பாக வேணுமா அப்படிங்கிறதான் ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறோம், இல்லை இல்லைன்னு சொல்ல போகிறோம். ஆமான்னு சொன்னாலும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லைன்னு சொன்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், ஆர்குமெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோ பண்ணக்கூடாதுங்க, யூனியன்லாம் வரக்கூடாது காலேஜில் யூனிவர்சிட்டியில். தேர் வில் கிரியேட், நோன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, அதுக்கான ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தே வில் கிரியேட் பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர் இன் தி கேம்பஸ். புரியுதுங்களா? ஸோ யூனிவர்சிட்டி காலேஜில் என்ன வச்சுங்க, அரசியல் சம்மந்தப்பட்ட எல்லாமே உள்ளே வந்துடும், வேண்டாம்ப்பா நீங்கள் வந்து யூனியன்லாம் கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வெதர் இட் இஸ் கரெக்டாக கொஞ்சம் நினச்சி போய் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங். ஆமாம், அப்போ இது காலேஜுக்குள்ளே யூனிவர்சிட்டிலாம் வந்து அரசியல் வந்துடக்கூடாது, படிக்கிற இடத்துலலாம் வரக்கூடாது, அது கரெக்டு தான், அவங்க சொல்கிறது அப்படி தான் தோணும். கரெக்ட். இப்போ சொல்லுங்கள் சார், நோன்னு சொன்னீங்களே அது வீக் ஆர்குமெண்ட்டுன்னு வந்துடாதா அப்படின்னா, கீழே ஆப்ஷன்ஸில் பாருங்கள், எல்லாமே ஸ்ட்ராங் பற்றி தான் கேட்டிருக்கான். புரியுதா? எல்லாமே ஸ்ட்ராங் பற்றி தான் கேட்டிருக்கான். ஆனால் ஆர்குமெண்ட் எப்படி இருக்குது, நோன் இருக்குது. இப்போ நோன் கொடுத்தனால அது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டாகவும் ஆயிருக்குது. அதாவது ஒரு செயலை ஐயோ செஞ்சிடாதீங்க அப்படின்னு தடுக்கிறதும் ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட் தான். ஓகேங்களா? சரி, எஸ் போகலாமா? எஸ், இட் இஸ் வெரி நெசசரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்யூச்சர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படியே காலேஜ் கேம்பஸ், யூனிவர்சிட்டி கேம்பஸை விட்டு வெளியே போய் சொசைட்டிக்கு திங்க் பண்ணி பாருங்களேன். இப்போ பசங்களை இங்கேயே ஒரு பொலிட்டிக்கல் ஃப்யூச்சர் லீடர்ஸை கொண்டு வந்துடலாம், இது முக்கியமானதான். எஸ் அப்படின்னு சொல்லிப்பா. இப்போ 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் உங்களுக்கு தோணும், இதுவும் ஸ்ட்ராங்காக தான் தோணும். அதனால சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்டிஃபிகேஷன் இஸ் தி ரைட் ஆன்சர். ஜஸ்டிஃபிகேஷனாக என்ன வேணுப்பா, ஜஸ்டிஸ் சொல்கிறோம் இல்லையா, ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்சர் ஜஸ்டிஃபையாக இருக்கணும். இப்போ ஜஸ்டிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அது எப்படி பொலிட்டிக்கல்லாம் உள்ள யூனிவர்சிட்டிக்குள்ளெல்லாம் இது வரக்கூடாது. ஒரு சாரார் என்ன சொல்கிறான், யூனிவர்சிட்டி காலேஜுக்குள்ளெல்லாம் இந்த பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறான். இன்னொரு சார் அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ பசங்களுக்கு வந்து நம்ம
இப்படி கொடுத்தா தாங்க அவங்க வெளியே போகும்போது ஸ்ட்ராங்காக அவங்க வருவாங்க, நல்ல லீடராக வருவாங்கன்றாங்க. ஸோ போத்தார்னாவதுங்க ஸ்ட்ராங் வந்துட்டு இருக்குது. இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் வரும், சார் ஆப்ஷன் சி வருமா, எய்தர் ஆர் வருமா, போத் வருமா அப்படிங்கிறதான் இங்கே போய் ஸ்டாண்ட் பண்ணுவோம். நம்ம எய்தர் ஆருடைய மீனிங் தெரியுமா, எதுவும் வரலாங்க அதுவும் வரலாங்க அப்படின்னு அர்த்தமாயிரும். சரிங்களா? ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 ஆர்குமெண்ட்ஸ் அப்படி வரல, ரெண்டுமே தேவைப்படுது. அவங்க பொலிட்டிக்கல் ஃபியூச்சரும் வேணும், பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியரும் கிரியேட் ஆகாமல் வச்சுக்கணும். புரியுதுங்களா? பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகாமலேயும் யூனிவர்சிட்டி காலேஜில் வச்சுக்கணும். அவங்களும் வந்து பொலிட்டிக்கல் ஃபியூச்சரில் லீடராகவும் வரணும் அவங்க. அப்போ ரெண்டுமே தான் வேணும். தட்ஸ் வை ஆன்சர் இஸ் ஆப்ஷன் இ, போத் 1 and 2 ஆர் ஸ்ட்ராங். ஸோ அதான் சொல்கிறேன், நிறையா கொஷின்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் நான் 4 சம்ஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் நான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். சரிங்களா? வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்லி ஆர்குமெண்ட் 1 இஸ் ஸ்ட்ராங் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இங்கே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து சேட் பண்ணலாம், கமெண்ட்ஸ் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 6 போகலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 6 again ஒரு ஸ்டேட்மெண்ட். ஷுட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பி என்கரேஜ்ட் இன் ரூரல் ஏரியாஸ்? காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், சரிங்களா, ரூரல் ஏரியாஸில் வந்து என்கரேஜ் பண்ணணுமா? ஷுட் இந்தியா, சரிங்களா, கொஸ்டின் நம்பர் என்னப்பா 6ல் போயிருப்பான். ஷுட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பி என்கரேஜ் இன் ரூரல் ஏரியாஸ்? புரியுதுங்களா? பண்ணணுமா? காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுமானா ஒருத்தர் ஆர்குமெண்ட் சொல்கிறாரு. எஸ், த ரூரல் பீப்புள்ஸ் ஆர் க்ரியேட்டிவ். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். கிராமத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து க்ரியேட்டிவாக இருக்காங்களா? கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். சார் சொல்கிறது நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படி தோணுதா? அது மாதிரி தான் திங்க் பண்ணணும் நீங்கள். எஸ், ரூரல் பீப்புள் ஆர் க்ரியேட்டிவ். அப்போ அர்பன் பீப்புளெலாம் க்ரியேட்டிவ் கிடையாதா? ஏதோ ஒன்று பாருங்கள். இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பாருங்கள். ஒன்லிங்கிற ஒரு மீனிங் உள்ளே அடங்கி கிடக்குது. அப்போது ரூரலில் இருக்கிறவன் தான் வந்து க்ரியேட்டிவு, அர்பனில் இருக்கிறவன்லாம் க்ரியேட்டிவ் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒன்லி மாதிரி வரும்பொழுது ஸ்டேட்மெண்ட் 1, அது ஆர்குமெண்ட் 1 இஸ் வீக் ஆர்குமெண்ட். இங்கே கீழே ஆப்ஷன்ஸ் ஏன் வீக் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க? இல்லை, கேட்டிருக்க கொஸ்டின் எல்லாம் ஸ்ட்ராங் தான் கேட்டு வச்சுருக்கோம். எல்லாமே ஸ்ட்ராங் தான் கேட்டிருக்கேன், எதுவும் வீக்கை பற்றி கேட்கல. ஸோ வீக் வரும்போது வீக் பேசலாம், மேக்ஸிமம் ஸ்ட்ராங் தான் கேட்பான். அப்போ ஒன்லி மாதிரி இது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ரூரல் பீப்புள் மட்டும்தான் க்ரியேட்டிவ். எஸ், ரூரல் பீப்புள் ஆர் க்ரியேட்டிவ். அப்போ வாட் அபவுட் அர்பன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது பார்த்தீங்களா? அப்போ ஒன்லிங்கிற மீனிங் வரனால இது வீக் ஆயிரும். சரி, அடுத்தது பார்க்கலாம். எஸ், this would help to solve the problem of unemployment to some extent. அதாவது ஒரு வீக்கு ஆர்குமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதை சமாளிக்கிற மாதிரி அந்த இன்னொரு ஆர்குமெண்ட் எப்படி இருக்குது, சமாளிக்குதுங்க. இல்லை அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ப்ராப்ளம் இருக்குது கொஞ்சம் ரூரலில், கண்டிப்பாக காட்டேஜ் இண்டஸ்ட்ரிலாம் கொஞ்சம் கொடுங்க, அங்கே இருக்க மக்கள்லாம், ரூரல் பீப்புள் இருக்க மக்கள்லாம் வந்து கொஞ்சம் வேலைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்கிறது சரிதானே? சரியாக தான் தோணுது. எஸ், இட்ஸ் ஏ ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் தான். ஸோ ஜென்ரலி நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், அது எப்படி சார் ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டும் வாட் இஸ் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறானா, ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறானா, கண்டிப்பாக எங்கே போகிறான்? ரூரலுக்கு தான் போகிறான். அவனுக்கு தான் அங்கே பிளேஸ் அதிகமாக கிடைக்குது. புரியுதுங்களா? பிளேஸ் பெரிய பிளேஸாக கிடைக்கும், மேன் பவர்ஸ் கிடைக்கும், அந்த ரூரல் ஏரியாஸ் வந்து டெவலப் ஆகும், சின்னதாக டவுன்ஷிப் உருவாகும். ஸோ இது மாதிரி நடக்குது இல்லையா? கரெக்ட் தானே? அப்போது ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் 2 இஸ் ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி ஆர்குமெண்ட் 2 இஸ் ஸ்ட்ராங். கிளியராக புரிஞ்சுக்கோ. ஸோ ஈவெண்ட்ஸ்னால் நிகழ்வையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இங்கிலீஷையும் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். கொஷின் நம்பர் 7. ஸோ கொஷின் நம்பர் 7ம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ யூ கேன் கோ த்ரூ இட் இன் யுவர் ஹோம்ஒர்க்கில் போய் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இதுக்கு போத் அப்படின்னு வரும்.
நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஓகே, ஸ்டேட்மெண்ட் கொஷின் நம்பர் 8 போகலாம். கொஷின் நம்பர் 8. கொஷின் நம்பர் 8 ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். ஷுட் ஆல் தி ஆனுவல் எக்ஸாமினேஷன் அப் டு ஸ்டாண்டர்ட் 5 பி அபாலிஷ்டு. அபாலிஷ்டுனா அது கேன்சல் பண்ணிடணும், வேண்டவே வேண்டாம். புரியுதுங்களா? ஸோ ஸ்டாண்டர்டு அது 5 வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு ஆனுவல் எக்ஸாம் நடத்த தேவையில்லை. சும்மா ஆக்டிவிட்டி கொடுத்து போங்கப்பா ஃபார்வர்டு ப்ரொமோட் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. இப்போ என்ன நடக்குது, பட் ப்ரெசன்ட் என்னங்க நடக்குது, நான் சொல்லலை எல்லாமே ஈவெண்ட் பேஸில் இருக்கும். இப்போ என்ன நடக்குது, 4th ஸ்டாண்டர்டு 3rd ஸ்டாண்டர்டு எதுவாக இருந்தாலும் குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம் நடந்து தான் ப்ரொமோட் ஆகி அவங்க போகிறாங்க. பட் எக்ஸாம் எழுதி தான் போகிறாங்க. ஆனால் இங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான், இந்த 5வது வகுப்பு வரைக்கும் இந்த ஆனுவல் எக்ஸாமில் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அபாலிஷ் பண்ணிடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன சொல்ல போகிறோம், அதுக்கு ஆர்குமெண்ட் என்னென்ன பண்ணுவோம் பாருங்கள். என்னென்ன பண்ணுவோம், எஸ் இப்போ என்ன மீனிங்கு, அபாலிஷ் பண்ணிக்குங்கன்னு அர்த்தம். The young students should not be burdened with such examinations which hampers their natural growth. சரிங்களா, என்னங்க hampers their natural growth. அவங்க சந்தோஷமாக இயற்கையாக வளரணும் அப்படின்னா இது மாதிரி கஷ்டத்தெலாம் கொடுக்காதீங்க, இப்போ எக்ஸாம்லாம் வைக்காதீங்க, அவங்க பாட்டு ஃபார்வர்ட் ஆகி போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சரிப்பட்டு வருமா, சில பேருக்கு இது ஓகே இருக்கும், சில பேர்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், நோ, the students will not study seriously as they will get automatic promotion to the next class and this will affect them in future. இப்போ பாருங்களேன், செகண்ட் ஆர்குமெண்ட் வெல் ஸ்ட்ராங் இல்லையா. சீரியஸாக இவனு படிக்க மாட்டான், எக்ஸாமே இல்லைன்னா சும்மா எப்படியாவது இவனை பாஸ் பண்ணி விட்ருவாங்க 5வது வரைக்கும் அப்படின்னா எவனு படிக்காமலே போயிடுவானே. வெரி ஸ்ட்ராங், புரியுதா சொல்கிறது, என்ன ஆயிடுச்சுங்க, வெரி ஸ்ட்ராங்கில் வந்துடுது. ரைட், இப்போ என்ன கொஸ்டின் அந்த ஆர்குமெண்ட் 1 ஸ்ட்ராங்காக இல்லையா ஏன்னு சொல்லுங்கள். கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங்கை பற்றி தான் பேசியிருக்காங்க. புரியுதா, எதையும் வீக்கை பற்றி பேசலை. இப்போ நம்மளுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாகணும். ஆர்குமெண்ட் 1 ஸ்ட்ராங்காக இல்லையா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. செகண்டு ஸ்ட்ராங் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் 1 இருக்கா இல்லையாங்கிறது நம்ம கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணி பார்க்கணும். ரைட், இந்த கொஸ்டின் ஏன் வந்தது, இப்போ பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பர்டன் அதிகமாக இருக்குது அப்படிதான் மீனிங்கு. அதுக்காக தான் எக்ஸாமே எடுக்கிறாங்க, அதான் மீனிங். இப்போ ஒருத்தர் ஆனுவல் எக்ஸாமினேஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னா என்ன மீனிங்கு, அவங்க ஒரு பெரிய பர்டனாக இருக்குது யங் ஸ்டூடெண்ட்ஸில், நேச்சுரல் க்ரோத் வேணும் அப்படின்னா. ஸோ சில ஜஸ்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா ஒன்லி ஆர்குமெண்ட் 2 இஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்லி ஆர்குமெண்ட் 2 இஸ் ஸ்ட்ராங், அது வீக்காக மாறும். ஸோ இது வீக்காக மாறுது, எப்போ இதுங்க வீக்காக இது மாறுது அப்படி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். பர்டன் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். Young students should not be burdened with such examinations which hampers their natural growth. அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரி, அந்த ஆர்குமெண்ட் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கா, வீக்காக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இது எக்ஸாமில் கேட்ட சம்ஸு, இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கது இட்ஸ் ஏ ஸ்ட்ராங் தான் கொடுத்துருக்காங்க. புரியுதா, ஸ்ட்ராங். ஸோ போத் 1 and 2 ஆர் ஸ்ட்ராங், இது வராது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு 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 கான்ஃபிடென்ட் லெஸ் ஃபீல் பண்ணுவோம். சார் நல்லா கிளியராகவே தெரியுது செகண்டு தான் ஸ்ட்ராங்கு, ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் வர மாதிரியே தெரியலையே அப்படின்னா, அதாவது எய்தர் ஆர் போகாது. எய்தர் ஆர்னா ரெண்டுமே ஸ்ட்ராங், அதுவும் ஸ்ட்ராங்கு இதுவும் ஸ்ட்ராங்கு, இது இல்லாட்டி அது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே கிளியராக பார்த்துக்குங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்டனும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ப்ரமோஷனும் இருக்கக்கூடாது, ரெண்டுமே வேணும். ஸோ போத் 1 and 2 ஆர் ஸ்ட்ராங். தட் இஸ் தி ஒன் ஆஃப் தி என்ன சொல்கிறதுங்க, பாசிட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன். அதாவது அவங்க பசங்களுக்கு பர்டனும் கொடுக்காதீங்க, அதே மாதிரி அவங்க சீரியஸ்லெஸ் போய் ஆட்டோமேட்டிக் ப்ரொமோஷன் நம்ம என்னென்னா படிக்கலான்னு தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக எப்படினாலும் 3rd அப்புறம் 4th போக போகிறோம் அப்படிங்கிற மீனிங்கும் வரக்கூடாது. புரியுதுங்களா, அதனால தான் இது போத் ஆர்குமெண்ட் இஸ்
ஸ்ட்ராங் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம். உங்களுடைய ஏதாவது டவுட் இருக்குது எல்லாமே வந்து நீங்கள் ஆஃப்டர் தி கிளாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துங்க அருமையான 9th ஸ்டேட்மெண்ட். 9th ஸ்டேட்மெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்க்காதது. இதுவும் சின்ன ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாங்களா? ஸ்டேட்மெண்ட்: ஷுட் இந்தியன் சயின்டிஸ்ட் ஒர்க்கிங் அப்ராட் பி கால்டு பேக் டு இந்தியா? புரியுதுங்களா? ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு. அதாவது இந்தியா இருக்கக்கூடிய இந்தியன் சயின்டிஸ்ட்டு அவங்க வந்து வெளிநாட்டில் போய் சயின்டிஸ்ட்டாக இருக்காங்களே அவங்களாம் கூப்பிட்டுருணுப்பா இந்தியாவுக்கு. ஏன்னா கூப்பிட்டுருணுமா அப்படின்னு கேட்குறாங்க. கூப்பிட்டுக்கலாமா, கண்டிப்பாக கூப்பிட்டாகணுமா அப்படிங்கிற மாதிரி கொஷின் ஒர்க் கேட்குறாங்க. இப்போ ஆர்குமெண்ட் கேட்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. என்னென்னா எஸ் நம்ம வந்து தே மஸ்ட் பி சர்வ் தி மதர்லேண்ட் ஃபஸ்ட்டு அண்ட் ஃபர்கெட் அபவுட் டிஸ்கவரிஸ், ஹானர்ஸ், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆல். புரியுதா? என்ன மீனிங் சொல்ல வரீங்க நீங்கள்? ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், ஒரு அப்ராடு கண்ட்ரியில் வந்து அவர் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவரை பார்த்து சொல்கிறோம், இல்லைப்பா நீ அங்கெல்லாம் வந்து வேலை செய்கிறிய, உனக்கு நியாயமா? நம்ம தாய்நாடை விட்டு தாய்தானப்பா ஃபஸ்ட்டு தாய்நாடு நம்பி வந்துடுங்க, இங்கே வந்து செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தோணுது. நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டாக இருந்தால், அதான் ஜஸ்டிஃபிகேஷன் மீனிங் என்னது? நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டாக இருந்தால் இப்படிதான் திங்க் பண்ணுவீங்களா? சார் எனக்கு டேலண்ட் இருக்குது சார், நான் அமெரிக்காவுக்கு போவேன், ரஷ்யாவுக்கு போவேன், எங்கே வேணாலும் போவேன். புரியுதா சொல்கிறது? அப்போ என்னாச்சுங்க? வீக் ஆர்குமெண்ட்ஸ். எஸ்ன்னு வந்தாலும் இது வீக் ஆர்குமெண்ட்ஸில் போகுது. ஜென்ரலாக ஜஸ்டிஃபை பண்ணி பாருங்கள். ஒருத்தர் கூப்பிட்டு அவர் வந்து இந்தியன் சயின்டிஸ்ட்டு அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, இப்போ தாய்நாட்டுக்காக வந்திருப்பா இங்கே ரிட்டனு அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தருடைய டேலண்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா? ஒவ்வொருத்தர் டேலண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த டிஃப்ரெண்ட் பேசிஸில் அவன் வந்து தாய்நாட்டுக்கு போகலாம், அது யாரும் தடுக்க முடியாது. ஸோ வீக்கு ஆர்குமெண்ட்ஸ் ஆயிடுச்சு. ரைட், ஓகே. இப்போ கீழே ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஆர்குமெண்ட் 2 எடுத்துக்கங்க. ஆர்குமெண்ட் 2: நோ, வி ஹாவ் எனஃப் டேலண்ட். பேசினேன் பார்த்தீங்களா? இப்போ டேலண்ட் பற்றி நான் பேசினேன். வி ஹாவ் எனஃப் டேலண்ட், லெட் தம் ஸ்டே வேர் தே வாண்ட். சரிங்களா? லெட் தம் ஸ்டே வேர் தே வாண்ட். எனக்கு ஏகப்பட்ட டேலண்ட் இருக்குது, நான் எங்கே வேணாலும் தங்கி எங்கே வேணாலும் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ண, நீ யார் கேட்குறது அப்படிங்கிறது தான் மீனிங். புரியுதா? அப்போது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அப்படின்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள், ஜஸ்டிஃபை பண்ணி பாருங்கள். ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், ஜஸ்டிஃபை இல்லையா? ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், அவருக்கு வந்து தாய்நாட்டில் வந்து இங்கே சயின்டிஸ்ட்டாக இருந்து நம்ம இந்தியா நாட்டை வளர்க்கணும்னு கூப்பிட்றது ஓகேவா? அது ஓகே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதே போல் நோ, வி ஹாவ் எனஃப் டேலண்ட், லெட் தம் ஸ்டே வேர் தே வாண்ட். புரியுதுங்களா? எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, நான் எங்கே வேணால் தங்கிக்கலாம், எங்கே வேணாலும் நான் சயின்டிஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இது சில பேர்த்துக்கு சரின்னே தோணும். சரிங்களா? ஆனால் இந்த 2 ஆர்குமெண்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா தாய்நாட்டுக்கு அவன் என்ன கேட்குறான்? ஷுட் இந்தியன், பாருங்கள் திரும்ப ஸ்டேட்மெண்ட் பண்ணுவான், ஷுட் இந்தியன் சயின்டிஸ்ட் ஒர்க்கிங் அப்ராட் பி கால் பேக் டு இந்தியா. அவங்கள வந்து அழைப்பது, அவங்களுக்கு இந்தியாவுக்கே திரும்ப அழைப்பது இதுவும் கிடையாது. புரியுதுங்களா? அதுதான் மீனிங். ஸோ டேலண்ட்டை இருந்துட்டு போது எங்கே வேணால் போகிறாங்க. அவங்க வந்து தாய்நாடுன்னு நினச்சி வந்தால் அதுலேயும் வந்துட்டு போகிறாங்க அவங்க. சரிங்களா? அதுலேயும் வந்துட்டு போகிறாங்க, இதுலேயும் வந்துட்டு போகிறாங்க. அப்போ ஒருத்தரை ஒரு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணவரை இங்கே வான்னு சொல்லி நம்ம கூப்பிட்றது, வரணும்னு சொல்லி கண்டிப்பாக பண்ணுறது 2 ஆர்குமெண்ட் இஸ் வீக். புரியுதா? தட்ஸ் வை ஆப்ஷன் டி நெய்தர் 1 or 2 இஸ் ஸ்ட்ராங். அப்போ என்ன மீனிங்? ரெண்டுமே வீக்கில் இருக்குது, வீக் ஆர்குமெண்ட்ஸ்னு அர்த்தம். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது ஸ்ட்ராங்கை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஸ்ட்ராங்கே இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் சார் ஸ்ட்ராங்காக வருது, எப்போல்லாம் வீக்காக வருது, எப்படி ரெண்டுமே ஸ்ட்ராங்காக வருது, ரெண்டுமே எப்படி வீக்காக வருது அப்படின்னு சொல்லி நிறையா கொஷின்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தான் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஹோம்ஒர்க் போட்டுக்குங்க. நான் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து எல்லாம் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கலாம். 10 sums, 11th sum எல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் யூ கேன் கோ த்ரூ இட். இதுக்கான ஆன்சருக்கு எல்லாமே லாஸ்ட் பேஜில் இருக்குது, நம்ம டிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யூ கேன் கோ த்ரூ இட். ஸோ கொஷின் நம்பர் 12 ஹோம்ஒர்க் சின்னதாக வருது பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து
ஹோம்ஒர்க்காக வச்சுட்டே வாங்க. எல்லாம் ஹோம்ஒர்க் எடுத்து. ஸோ அடுத்து பிக் வருது, ஹை ஸ்டாண்டர்ட் வருதுங்க. ஸோ ஹை ஸ்டாண்டர்ட் வரும்போது எல்லாத்தையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், அடுத்த டைரக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கு சம்மா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். சர்டி ஜோக் கேன் கோ த்ரூ இட். இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கொஷின்ஸ் எடுத்து பாருங்கள். எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. இப்போ பாருங்கள், ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் ஒரு கொஷின் கேட்டான். இத்தனைக்கும் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இப்போ பேராகிராஃப். அப்போ வந்து அவனுடைய பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அப்போ இந்த இடத்துல என்ன தேவை? 100% இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் தேவை. இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, வெக்கபிளரி ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் பவர் இருந்தீங்கன்னா சமாளிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். போலாமா? டைரக்ஷன். read the statement and arguments carefully and choose the right answer. பாருங்க, ஸ்டேட்மெண்ட் படிக்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட்டே ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்குது. There is a growing feeling amongst the larger Asian countries that the West is passive. சரிங்களா? பேசினா என்னப்பா தமிழில் கடந்து போகிறது. பாசஸ் அவை சொல்கிறோம்ல, கடந்து போகிறது. என்ன சொல்லுவாங்க? There is a growing feeling amongst the larger Asian countries that the West is passive. என்ன மீனிங்கு? அதாவது வெஸ்ட்டை பற்றி இங்கே வந்து பேசிகிட்ருக்காங்க. என்ன பேசிகிட்ருக்காங்க? இந்த நியூஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தேர், எஸ்பெஷலி சின்ஸ் 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இஸ் ஆஃப் டிக்ளைனிங் பாப்புலேஷன், பிக் லே ஆஃப்ஸ் அண்ட் எக்கனாமிக் மெல்டவுன்ஸ் இன் செவரல் கண்ட்ரீஸ் ஆஃப் தி யூரோப்பியன் யூனியன், இட்டாலி பீயிங் தி லேட்டஸ்ட். ஸோ நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக படிச்சிருக்கேன். நீங்களும் ஸ்லோவாக தான் படிக்கணும், ஃபஸ்ட்டு புரியுற வரைக்கும். நல்லா புரிஞ்சிக்கினா ஃபாஸ்ட்டாக போகலாம். லே ஆஃப்னா என்னப்பா? லே ஆஃப்னா என்ன அர்த்தம்? பணி நீக்கம் பண்ணுறாங்களாம். எல்லாத்தையும் வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. பணி நீக்கம். புரியுதா? அப்போ என்ன மீனிங்கு? ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் 2008 இட்டாலி, எஸ்பெஷலி இட்டாலியில் நடந்திருக்குது. அது வந்து அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய மக்கள் பணி நீக்கம் பண்ணுறாங்க. எக்கனாமிக் ரொம்ப ஒரு டவுன் ஆயிடுச்சு. இது மாதிரி நிலைமை இருக்குங்கிறத வெஸ்ட்டை பற்றி நம்ம இங்கே பேசிகிட்ருக்கோம். ஏஷியன் கண்ட்ரீஸில் நிறைய பேர் பேசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். ஸோ மச் ஆஃப் பேட் நியூஸ் ஓவர் அண்ட் எக்ஸ்டெண்டட் பீரியட் கிவ்ஸ் த இம்ப்ரெஷன் தட் த ரைஸ் ஆஃப் வெஸ்ட் has finally halted. ஸோ என்ன மீனிங்கு? அப்படியே கொஞ்ச நாள் ஹால்ட் ஆகிரும். ஏன்னா இப்படியா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இப்படி மோசமாக இருக்குதா அப்படின்னு. தட் தி வெஸ்ட் இஸ் நவ் கவரிங் ரீட்ரீட். கவரிங்னா என்னப்பா? COWER. நான் சொல்லி இங்கிலீஷ் தேவைன்னு பிடிச்சா போகிறாங்க. கவரிங்னா என்னது? பயமுறுத்துது. ஸோ சொல்லுவாங்கள்ல, என்ன மீனிங் அது? பயமுறுத்துதல் எப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓடுற நாயை கண்டு துரத்துற நாய்க்கு பயம் வந்துச்சாமா. புரியுதா? சொல்கிறோம் இல்லையா? ஓடிக்கிட்டே இருக்க ஒரு நாய், பின்னாடி ஒரு நாய் துரத்திக்கிட்டே வருது. ஓடுற நாயை கண்டு துரத்துற நாய்க்கு பயம் வந்துச்சு அப்படின்னா, வெஸ்ட்டிலலாம் பயங்கர டெவலப்மெண்ட்டு. அவங்களுக்கே இந்த நிலமைன்னா நம்ம நிலமைன்னா என்ன ஆக போதோ, ஐயோ அம்மா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. சரிங்களா? இதான் வந்து இந்த பேராகிராஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ இதோடைய சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை புரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் கொடுக்க முடியும். இப்போ கீழே ஆப்ஷன்ஸில் என்ன போகிறான், அவன் டச் பண்ணுறான் அப்படின்னு பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வீக்கன்ஸ் தி ஆர்குமெண்ட்? இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங் பார்த்துட்டு வந்தோம். இப்போ கேட்டிருக்கிறது பாருங்கள், வீக்கன்ஸ் ஆர்குமெண்ட். என்ன சொல்கிறாங்க? வீக்கன்ஸ் ஆர்குமெண்ட் எது அப்படின்னு கேட்குறான். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அந்த 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 பேராகிராஃபை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இந்த கொஷினை பார்க்கணும், இந்த ஆர்குமெண்ட்டை பார்க்கணும். வெஸ்டர்ன் மீடியா ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் டு பெர்பெச்சுவேட்டிங் த நியூஸ் ஆஃப் தி டிக்ளைன் ஆஃப் தி வெஸ்ட்.
புரியுதுங்களா? டிக்ளைன்ஸ் ஆஃப் தி வெஸ்ட். அங்கே வெஸ்டர்ன் இருக்கக்கூடிய மீடியா அப்படியே ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. அவ்வளோதான் போச்சு, அவ்வளோதான், வெஸ்ட் அவுட்டு, இப்படி ஆகிப்போச்சு, எக்கனாமிக் க்ரோத்லாம் பயங்கர டவுனு, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வைரலாக பண்ணுறாங்க. சரிங்களா? ஆனால் உண்மையில் அங்கே அப்படி இருக்குதா, அவங்க சமாளிக்க முடியுமாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படி வைரலாக பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போது வைரலாக பண்ணுறது பார்த்திங்களா, ஜென்ரலாக நம்ம வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் ஏதாவது ஒன்று சம்மந்தம் இல்லாமல் வைரல் வந்தால் கொஞ்சம் பயப்படுவோம் இல்லையா? இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் மிலானுக்குள்ளே வந்து கலர் உள்ளே வந்து பம்ப் பண்ணி உள்ளே போயிடுது, அது இந்த இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க கலர்ஸு அப்படின்னு சொல்லி பயங்கர வைரலாக போச்சு. ரெகுலராக இந்த வாட்டர் மிலான் சாப்பிட்றவங்களாம் கொஞ்சம் பயம் வந்துடும். ஐயோ, இந்த கலர் வந்து உண்மையிலேவா இல்லையா அப்படி கொஞ்சம் பயமுறுத்துகிறான் பார்த்தீங்களா? திஸ் இஸ் ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். பட் கொஷின் இஸ் வீக்கன் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆப்ஷன் 1 வராது. ஓகேவா? ஆப்ஷன் 1 வராதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா என்னப்பா ஆன்சர் இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கோ. என்னப்பா ஆன்சர் இருக்கும்? டியும் வராது, சியும் வராது. புரியுதா? டியும் வராது, சியும் வராது. இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அப்போ வந்தால் ஆப்ஷன் ஏ வரலாம், ஒன்லி 2 வரலாம், ஒன்லி 3 வரலாம், 2 and 3 வரலாம். ஓகேவா? சரி, ரைட். ஆர்குமெண்ட் 2 பாருங்கள். The West hangs together. The rich West hangs together with a combined GDP several times than that of the rest of the world. அடிச்சான ஒரு பாயிண்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, என்ன சொல்கிறான், மற்ற உலகத்தில் இருக்க மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணுறப்ப வெஸ்ட் ஹேங்ஸ் டுகெதர், அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, இப்போ ஜிடிபி பெருசாக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறான். புரியுதுங்களா? ரைட். இப்போ பாருங்கள், அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் போய் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, ஐயோ ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் வந்துருச்சு, வேலையை விட்டு தோற்றுறாங்க, அப்படியே பயங்கர எக்கனாமிக்கெலாம் மெல்ட் டவுன் ஆயிடுச்சு, அப்படி இப்படி சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த வெஸ்டர்ன் மீடியா, அதுதான் ஸ்ட்ராங். அப்படின்னா த ரிச் வெஸ்ட் ஹேங்ஸ் டுகெதர் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோ, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஆர்குமெண்ட் வீக். புரியுதா? தட்ஸ் வை இது நோனா இந்த வீக் ஆயிடுது. வீக்கு ஸ்ட்ராங். கொஷின் கேட்டிருக்கான், வீக்கை பற்றி தான் கேட்டிருக்கான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் வீக் அப்படின்னா என்ன வரும்? ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் வீக் அப்படின்னா என்ன வந்துடுதுங்க, ஆப்ஷன் பி வராது. ஸோ என்ன வச்சுங்க, ஆப்ஷன் டி வராது, ஆப்ஷன் சி வராது. இப்போ எய்தர் ஏ ஆர் இ தான் வரும், எய்தர் ஏ ஆர் இ. இப்போ 3 போய் பார்க்கலாம். ஆர்குமெண்ட் 3 போய் செக் பண்ணுங்கள். The US has growing population and remains the most productive and the innovative in the world, as well as the military the most powerful. அதாவது பயமுறுத்தினதை இந்த இடத்துல பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவாக சொல்கிறனால இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது எகெயின் வீக். ஸோ வீக் ஆர்குமெண்ட், இதுவும் வீக் ஆர்குமெண்ட். ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் அப்படின்ற ஒன்று. இப்போ கொஷின் கேட்டிருக்குது வீக்கெண்ட் பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்லி 2 அப்படின்னு சொல்ல முடியாது. ஆப்ஷன் இ ஒன்லி 2 and 3 இஸ் தி ரைட் ஆன்சர். அப்போ பார்த்துக்கங்க, இந்த நியூஸ் எங்கேயாவது வந்திருக்கலாம், போயிருக்கலாம், அந்த நியூஸே எடுத்து அப்படியே வந்து கொஸ்டினாக டெவலப் பண்ணி உங்களுக்கு கையில் கொடுத்துருவான். ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும், கிளியராக இருக்காது. பட் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் யூ கேன் கிராக் ஈஸிலி, யூ கேன் ஜஸ்டிஃபை ஈஸிலி அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 17 அதே மாதிரி ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்து கேட்டிருக்கான். சரிங்களா? ஸோ டைரக்ஷன்ஸ் கொடுத்து அடிக்கடி இது மாதிரி ஏதாவது இந்த கேட் எக்ஸாமினேஷன்ஸ், மேட் எக்ஸாமினேஷன்ஸ், என் பேங்க் எக்ஸாம்ஸ், பிஓ மெயின் எக்ஸாமினேஷன்ஸ், இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ கொஷின் நம்பர் 17 போகலாம். டைரக்ஷன்ஸ், கைண்ட்லி ஸ்டடி தி பேராகிராஃப் given below and answer the questions that follow. ஓகேங்களா? கொஷின் நம்பர் 17. It is perhaps no surprise that the political parties are deeply divided over the idea of holding simultaneous election for Lok Sabha and state assemblies. கேள்விப்பட்டோம் இல்லையா? என்ன பண்ணுறோம்,
No surprise that the political parties are deeply divided over the idea of holding என்ன மீனிங்கு இந்த லோக்சபா எலெக்ஷனு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனு ஒட்டுக்க நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து டிவைடாக இருக்காங்க. சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, சில பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து நோன்னு சொல்கிறாங்க. அதான் மீனிங். During the consultation initiated by the Law Commission of India, 9 parties opposed it. அங்கே சொன்ன அந்த லைனை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். Arguing that it went against the constitutional fabric and that it would be impractical. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியமே கிடையாது. லோக்சபா எலெக்ஷனையும் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனையும் ஒட்டுக்காக நடத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு 9 பார்ட்டிஸ் வந்து அப்போஸ் பண்ணுறாங்களாமா. 4 பார்ட்டிஸ் பேக்டு தி கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ மொத்தம் வந்து 13 பார்ட்டியை பற்றி சொல்கிறாங்க. 9 பார்ட்டிஸ் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. 4 பார்ட்டிஸ் பேக்டு தி கான்செப்ட்னா என்ன மீனிங்கு? சப்போர்ட் பண்ணுறாங்க, மேபி சப்போர்ட் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் இந்த சாராம்சம். அதாவது இந்த பேராகிராஃப் உடையது. கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்துங்க, நல்லா புரிஞ்சுக்கோ. Which of the following strengthens the case for simultaneous elections? இப்போது இந்த லோக்சபாலையும் அசம்பிளியும் சைமல்டேனியஸாக நீங்கள் நடத்த சொல்கிறீங்களா எலெக்ஷனு, அப்படி நடக்க சொல்கிறக்கூடிய ஸ்ட்ரென்த்தான ஆர்குமெண்ட் எது பார்த்துங்க. இந்த இடத்துல கேட்டிருக்க கொஸ்டின் வந்து ஸ்ட்ரென்த்தை மட்டும்தான் கேட்டிருக்கான். அப்போ கீழே ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்லி 2 ஸ்ட்ராங்கு, ஒன்லி 3 ஸ்ட்ராங்கு, அதான் மீனிங். இல்லை ஃபுல்லாக இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. ஒவ்வொரு ஆர்குமெண்ட்ஸ் உள்ளே போய் பார்க்கலாம். எ சைமல்டேனியஸ் போல் என்ன மீனிங்கு? லோக்சபாவும் அந்த பொலிட்டிக்கல் அது அசம்பிளி ஸ்டேட் அசம்பிளி சேர்த்து நடத்துறது தான் சைமல்டேனியஸ் போல். பர்டிகுலர்லி இன் திஸ் இயரா, இந்த காலத்தில் where the news is easily and widely disseminated. பாருங்கள், அருமையான ஒரு வேர்டு. டிஸ்செமினேட்டட்னா என்னங்க மீனிங்கு? பரப்புதல். பரப்பு தாங்க. எல்லா பக்கம் பரப்புரை பண்ணுறாங்க. ஸோ வேண்டுமென்றே பறக்கிறாங்க அப்படியே. அது இல்லாமல் ப்ரிவிலேஜ்னா என்ன மீனிங்கு? ப்ரிவிலேஜ்னா சலுகைகள். கேள்விப்பட்டிருப்பாங்க. இது ஈஸியான வேர்டு, தெரிஞ்ச வேர்டு தான் எல்லாத்துக்கும். சலுகைகள். சரிங்களா? சலுகைகள். The national issues over regional ones, even if arguably the reverse may happen too. புரியுதுங்களா? அதாவது இது ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டா? Simultaneous poll, particularly in this era where news is easily and widely disseminated, will privilege. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நியூஸை திங்க் பண்ணி பார்க்கணும். இப்போ கூட பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையா? இப்போ கூட ஒரு குழு அமைச்சிருக்காங்களே இல்லையா? லோக்சபா எலெக்ஷனும் அசம்பிளி எலெக்ஷனும் ஏன் சேர்த்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டுட்டு தானே இருக்குது. நீங்கள் எப்படி சும்மா நியூஸ் இஸ் ஈஸிலி வைட்லி டெசிமினேட்டட்னு சொல்கிறீங்க? அது கிடையாதுங்க, உண்மையான விஷயந்தான். அதனால் இது வந்து ஸ்ட்ராங் கிடையாது, வீக் தான். புரியுங்களா? ஸ்ட்ராங் கிடையாது, வீக்கு தான். அதான் எல்லாத்துக்கும் தெரியுது. செய்ய போகிறாங்க, வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை அடிப்படுறது, குழு அமைச்சிருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்காங்க. அப்படிங்கிறபோது நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த நியூஸில் தான் எடுத்து போடுறாங்க. இட்ஸ் நாட் இது இமேஜினரி தாட். சரிங்களா? இது வந்து இமேஜினரி பண்ணி சொல்லலை, நடந்த விஷயத்த இங்கே ஒரு கொஷனாக கேட்டு வச்சுருக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து வீக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வீக்னா என்னாச்சு? அவன் கேட்டது ஸ்ட்ராங் தானே கேட்குறான். 1 வீக் அப்படின்னா ஆப்ஷன் சி வராது, ஆப்ஷன் இ வராது. வந்தால் 2, அதாவது ஆப்ஷன் ஏ, பி, டி தான் வரப்போகுது அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? ரைட். அடுத்தது போகலாம். அடுத்த ஆர்குமெண்ட் 2. அசம்பிளிஸ் கேன் பி பஞ்ச்டு இன்டு 2 கேட்டகரிஸ். பஞ்சுடுன்னா என்னங்க? பஞ்சுனா அது கொத்தாக இருக்குது. 2 கொத்தாக இருக்குதுன்னு அர்த்தம். கொத்துன்னு அர்த்தம். மீன் அது பஞ்சாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ கொத்தாக இருக்குது. 2 categories based on whether their terms end close to 2019 or 2024 Lok Sabha election, and the election could be held for one group is
2019, for another is 2024, so that the subsequent elections could be synchronized. புரியுதுங்களா? அதாவது பாருங்க, மேலே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எப்படி தெரியுது? சஜஷன். புரியுதா? சஜஷன் கொடுக்கறது என்னங்க? ஆல்ரெடி சொல்லிட்டேன். சஜஷன் கொடுக்கறது வீக் ஆர்குமெண்ட்ஸ். புரியுதா? ஆல்ரெடி சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஒன்லி சஜஷன், அட்வைஸ், ஒப்பீனியன், இது மாதிரி யாராவது சொன்னாங்க, கம்பேரிஷன் இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா அது வீக் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கிறேன். அது கிளியராக புரிஞ்சிருக்கு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டு. அது ஆர்குமெண்ட் 2 இஸ் வீக். அப்போ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நெருங்கிட்டுருக்கோம். என்ன நெருங்கிட்டுருக்கோம்? இதுவும் வராது. அப்போ பி தான் வரப்போகுது. சரி, ஒன்லி 3ன்னு சொல்கிறீங்களே சார், இப்போ ஒன்லி 3 உண்மையிலேயே எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு போய் பார்க்கலாமா? எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்லி 3 பார்க்கலாம். The election expenditure will be drastically cut and during and ruling dispensations will be able to focus on legislation and governance rather than having to be a campaign and mode forever. இதை தான் இப்போ சொல்லிகிட்டே வரோங்க. இப்போ செலவு குறையும், ஒரே எலெக்ஷன் வைங்க, செலவு குறையும் அப்படியே சொல்லிட்டு வராங்க. புரியுதுங்களா? That's why this is the strong argument. புரியுதா? இப்போ எப்படி ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டாக மாறிச்சு அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். இது வரைக்கும் நம்ம சொன்னதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இதுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கானது தெரியுமா? இங்கிலீஷ் லாங்குவேஜ். இப்போ இங்கிலீஷை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்கு ஆன்சரை கொடுக்க முடியும். இல்லை தவறான ஆன்சர் பெறுவீங்க. நெகட்டிவ் மார்க்கு தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க. நெகட்டிவ் மார்க் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி வந்துடும். புரியுதா? ஸோ அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான கீழே லாஸ்ட் பேஜில் ஆப்ஷன்ஸ், அது ஆன்சர் கீ இருக்குது, நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. எல்லாம் ஆல்மோஸ்ட்டு இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். நம்ம அடுத்த ஒரு பேராகிராஃப் பார்க்கலாம். டைரக்ஷன்ஸ் உங்கள்கிட்டையும் புக் இருக்கும், அங்கே போய் கூட நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா கூட நீங்கள் வந்து யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் மோர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போனீங்க அப்படின்னா அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃபை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா? அதுலேயும் எடுத்து நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். டைரக்ஷன். கைண்ட்லி ரீட் தி பேராகிராஃப் பிலோ அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோஸ். இப்போ ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும் பிடிச்சி வச்சுருப்பாங்க. இட்ஸ் நாட் எ ஜோக். அங்கே அதான் நியூஸ் பார்க்கணும், நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கணும், இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மேகசின்ஸை நீங்கள் படித்தே ஆகணும். அப்படி படித்தா தான் இந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் கொடுக்க முடியும். சரிங்களா? ஆனால் நிறைய பேர் வந்து ரெகுலர் புக்ஸே படிக்க மாட்டாங்க. ரெகுலர்னா அந்த ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, வெர்பல் அதுவே சரியாக படிக்க மாட்டாங்க. இங்கே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறது கண்டிப்பாக படித்தா தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்க முடியும். இல்லாட்டி கொடுக்க முடியாமல் சிரமப்பட போகிறீங்க. அதனால் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுல, இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. ஸோ பார்க்கலாம். இன் இந்தியா பாருங்கள், இது வரைக்கும் படித்ததில் பெருசாக வந்து ஃபாரின் பற்றி சொல்லவே இல்லை. எல்லாம் இந்தியாவில் நடக்கக்கூடிய நிகழ்வை தான் எடுத்து பிடிச்சிருப்பான். இன் இந்தியா ஹேண்ட்லூம் ஆர்ட் இஸ் இன் கிரைசிஸ். புரியுதுங்களா? ஹேண்ட்லூம் இந்த கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய அந்த ஹேண்ட்லூம் சொல்கிறோம் இல்லையா, பவர்லூம்ஸ், ஹேண்ட்லூம்ஸ் எல்லாம் வந்து இப்போ ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரிஸ் ஹேண்ட்லூம் சென்சஸ் 2010 ஷோஸ் there has been 33% drop in handloom employment since 1995 to 96. India's handloom exports touched 2,246 crores in 2014-15. However, this has been continually declining compared to the previous 4 to 5 years. Since India produces almost 85% of the world's handloom products, we can ill afford to let them handloom sector and handloom art to fall into decline. ஸோ அது அந்த ஹேண்ட்லூம் கிரைசிஸ் இருக்கு இல்லையா, அந்த தொழில் கைத்தொழில் சம்மந்தப்பட்ட அந்த ஹேண்ட்லூம் கிரைசிஸுடைய
டீட்டெயில்ஸு சொல்லியிருக்காங்க. ரொம்ப மோசமாயிருச்சு, எவ்வளோ பேர் இருந்தது, அப்படி இருந்தது, இப்போ டோட்டலாகவே வந்து ஃபால் இன்டு டிக்ளைன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்கான், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆர்குமெண்ட்ஸ் எப்படி கேட்டிருக்கான் அப்படின்னு பாருங்கள். விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வீக்கன்ஸ் தான் கேட்டிருக்கான். சரிங்களா? இப்போ வீக்கன்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், கம்பேரிஷன், ஒன்லி, சஜஷன், இது மாதிரி சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கலாமா, எது இது வந்து வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்லி 4.3 million people are engaged in handloom, weaving and allied activities now, against 6.5 million 1995-96. புரியுதாப்பா என்ன சொல்கிறேன்னா, ஒரு கம்பேரிஷன் கொடுத்துட்ருக்கான். புரியுதா சொல்கிறது? கம்பேரிஷன் கொடுக்குறான்ப்பா. நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவன் கம்பேரிஷன் கொடுக்குறான். ஸோ கம்பேரிஷன் கொடுத்தா அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னது? வீக்கன் ஸ்டேட்மெண்ட். இதுதான்ப்பா வீக்கன் ஸ்டேட்மெண்ட். புரியுதா? ரைட். இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஸோ வீக்கன் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் என்னாச்சு? ஆப்ஷன் ஏ வரலாம், ஓகேவா? ஆப்ஷன் சி வரலாம். நன் ஆஃப் தி எபோ வருமா? அது வர வாய்ப்பில்லை. சரிங்களா? அப்போ என்ன, நன் ஆஃப் தி எபோ வராது, பி வராது, டியும் வராது. இப்போ போகலாம். இப்போ என்ன கொஷினு, 1 வரலாமா அல்லது 3 வரலாமா? புரியுதா கொஷினு? என்ன கொஷின் பார்க்குறேங்க, ஒன்று வந்து ஒன்லி 1 வரலாமா வீக்கன்னு, ஒன்லி 1 and 3 வரலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். 3 பாருங்கள், நேராக 3க்கு தான் போகணும், 2க்கு போகக்கூடாது. ஏன் சொல்லி அங்கே ஆப்ஷனில் அப்படி கேட்கலையே, 3 தானே பார்க்கணும். ஹேண்ட்லூம் ஆர்ட் அண்ட் வீவிங் சென்டர்ஸ் ஆர் கிளஸ்டர்டு all over the country, with many of these are art genres being popular in the international markets. புரியுதுங்களா? இப்போது இந்த வீக்கெண்ட், அதாவது இந்த நிகழ்வு நடந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த நிகழ்வு நடந்திருக்கிறதுக்கு டிக்ளைன் ஆனதுக்கான சரியான ரீசன் கொடுத்துட்டாங்க. ஹேண்ட்லூம் ஆர்ட் அண்ட் வீவிங் சென்டர்ஸ் ஆர் கிளஸ்டர்ட் ஆல் ஓவர் தி கண்ட்ரி, with many of these art genres being popular in the international markets. அதாவது ஹேண்ட்லூம் வீவிங் சென்டர்ஸ் தவிர இது எல்லாமே வந்து பயங்கர பாப்புலராக டெக்னாலஜி போயிட்டுருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில், அதனால தான் டிக்ளைன் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு ஸ்ட்ராங் ஆர்கியூமெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ராங் கேட்டிருக்க கொஷினப்பா, வீக் கேட்டிருக்காங்க, டைரெக்டாக ஆன்சர் ஏனே கொடுத்துடலாம். புரியுதா? 2வை போய் செக் பண்ண தேவையே இல்லை. இது மாதிரி கொஷின்ஸை 2வை போய் செக் பண்ண தேவையில்லை. பட் என்னென்னா, நீங்கள் நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது போல் ஆன்சர் கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ கொஷின் நம்பர் 21 ஹோம்ஒர்க் எடுத்துக்கங்க, வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். சேம் இதே மாதிரி தான் இருக்கும், புரிஞ்சிக்கிட்டு ஆன்சர் கொடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ லாஸ்ட்டாக கொஷின் நம்பர் 25 பார்த்து நம்ம இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணலாம். லாஸ்ட்டு கொஸ்டின். டைரக்ஷன்ஸ். ரீட் தி பேராகிராஃப் கேர்ஃபுல்லி and answer the questions given below. Question number 25 பார்க்கலாமா? There are reportedly about 70,000 public libraries in India. Many already or nearly defunct. சரிங்களா? defunct அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த மீனிங், டிஃபங்க்டோட மீனிங் என்னதுங்க? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ வெக்கபிலிஸ் வந்து மாட்டினோமா, இங்கிலீஷு தெரியும் எனக்கு, அதனால் யார் இங்கிலீஷ்லேயே பிறந்து, இங்கிலீஷ்லேயே வளர்ந்து, இங்கிலீஷ்லேயே சாப்பிட்டு, இங்கிலீஷ்லேயே தூங்கினவன்னா டிஃபங்க்ட்டுக்கு ஆன்சர் சொல்லி ஆகணும். சொல்லி பார்க்கலாம். அப்படி தெரிஞ்சால் தானேப்பா அர்த்தமே புரியும். டிஃபங்க்ட் என்ன மீனிங்கு? செயல் இழந்தது, அதாவது இன்ஆக்டிவ் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீ டிக்ஷனரி எடுத்து செக் பண்ணி பார்க்கணும், வழி இல்லை. டிஃபங்க்ட் அப்படிங்கிறது வந்து செயல் இழந்தது. There are reportedly about 70,000 public libraries in India, many already and nearly செயல் இழந்தது. என்னது? நூலகம் ஃபுல்லாக அவுட்டு, 70,000 நூலகம் வேலை இல்லாமல் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னு சொல்லி எல்லாம் வந்து மொபைல் வந்துருச்சுல்ல, அதான் அந்த இஷ்யூ தான் கொடுக்குறாங்க. The central and state government must share the blame for this plight. புரியுதா?
ப்ளைட்னா என்ன மீனிங்க? அடுத்த ஒரு அருமையான வேர்டு ப்ளைட். இப்போ எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். ப்ளைட் என்னப்பா? அவலநிலை. அவலநிலை, இது மோசமான அவலநிலை. புரியுதா? அதாவது இந்த சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் மஸ்ட் ஷேர் தி பிளேம் ஃபார் திஸ் ப்ளைட். இந்த அவலநிலையை போய் சொல்கிறாங்க. என்ன பப்ளிக் லைப்ரரிஸ் எவனும் பார்க்க மாட்றாங்கயா, இன்னும் வேலை செய்யாமல் கிடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் லைன். இட் has been some time since a union or state budget set aside a meaningful amount for improving library infrastructure. இப்போ புரியுதா? ஸ்டேட்டும் யூனியனும் இந்த லைப்ரரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் டெவலப் பண்ணுறாங்க? லைப்ரரி பக்கம் யாரும் போகாதனால. புரியுதா? த ஹானஸ் ஃபால், அருமையான ஒரு வெடுப்பா, அருமையான வெடுப்பா. ஹானஸ்னா பையன், ONUS, ஹானஸ், பொறுப்பு இல்லையா? பொறுப்பு செக் பண்ணி பார்க்கணும். பொறுப்பு, அதாவது ஹோனஸ் ஃபால்னா அந்த 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 ஃபாலுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறோம். த ஹோனஸ் ஃபால் ஸ்கொயர்லி ஆன் தி கவர்மெண்ட் டு மேக் ஷூர் இட்ஸ் பீப்புள். கவர்மெண்ட்டே பொறுப்பு எடுத்துக்கிறாங்க இந்த டிக்ளைனுக்கு, இந்த குறைவுக்கு. எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தி புவர் have enough avenues to sit together and read them and learn. மோட்டிவேட் பண்ணுறாங்க. கேள்விப்பட்டிருக்கு இல்லையா? நிறையா லைப்ரரிஸ் வந்து உங்களுடைய ஏரியாவில் வந்திருக்கும், ஸ்கூலில் வந்திருக்கிறோம். அதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருப்பாங்க, கம்ப்யூட்டர்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நிறையா புக்ஸு மாடர்னைஸாக பண்ணியிருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க. பார்த்தியா? அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த தற்போது நடக்கக்கூடிய நிகழ்வை ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே சொன்னதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருக்கும். நம்ம ஆர்குமெண்ட் போகலாம். which of the following the statement strengthen கேட்டிருக்காங்க. strengthen the argument government being responsible for investing the public libraries. பாருங்க, அந்த இன்சிடென்ட்டோட சேர்த்து strengthen கேட்டு வச்சுட்டான். ஓகேவா? அப்போ strengthened argument எது? strengthened argument எது? 1 2 3 அப்படின்னு தெரிஞ்சு வச்சு. ஃபர்ஸ்ட் 1 பார்க்கலாமா? லைப்ரரிஸ் ஹெல்ப் பில்டு என்லைட்டன் தி சிட்டிசனரி. ஒரு சிட்டிசனுக்கு லைப்ரரி தான்ப்பா ஒரு என்லைட்டன் நடத்துவான், பிரைட்டாக சூப்பராக வருவான். லைப்ரரியே இல்லாமல் போச்சுன்னா அவ்வளோதான், மங்கி போயிடுவான் அவன். அப்படிங்கிறது சாதாரண ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ நீ ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் டிசைட் பண்ணினா என்ன வரும்? இப்போ ஆன்சரு only 2 வராது, only 3 வராது. வந்தால் ஆன்சர் C வரும், E வரும், D வரும். கிளியரா? ஸோ அது ஆர்குமெண்ட் 2 எடுத்துக்கலாம். Private parties may not be interested in investing given the non-profit nature of the libraries. இப்போ புரியுதா? ஏன் டிக்ளைன் ஆச்சு, எது வந்து அது வளராமல் போச்சு, ஏன் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க, எதுக்கு வந்து அவங்க வந்து ஹானஸ் ஃபால் எடுக்கிறாங்க அப்படின்னா, ப்ரைவேட் யாருமே லைப்ரரி வச்சுருக்க மாட்டானுங்களே, அது நான் ப்ராஃபிட் நேச்சர்ஸ். இதுவும் ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட் தான். அப்போது இதுவும் ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வராது. ஏன்னா 3 only 1 and 3 அப்படிங்கிற வராது. only 1 and 2 வரலாம், ஆல் ஆஃப் தி அபோவ் வரலாம். ஸோ ஆர்குமெண்ட் 3, government has limited budget capacity and most of this is utilized in important education related schemes which have the wider reach amongst the vulnerable sections. அதாவது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பட்ஜெட் கொஞ்சமாக இதுக்கு வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தூக்கி இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? நம்பவே முடியாது. ஸோ ஆரம்பிக்கும் போதே நம்ம சொல்லிட்டோம். ஸோ கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, நிறைய பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க, நல்ல லைப்ரரிஸ்லாம் டெவலப் பண்ணிட்டே வராங்க. அப்படிங்கிறபோது இட்ஸ் ஏ வீக் ஸ்டேட்மெண்ட் தான், வீக் ஆர்குமெண்ட் தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி எக்ஸாக்ட்லி ரைட் ஆன்சர்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஆன்சர் கீ இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் கோ த்ரூ பண்ணணும். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்லேயும் சேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.